ஃப்ரெண்ட் ரூட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்துல இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் வேண்டான்னு அவாய்ட் பண்ணாங்க. ஆனா வீட்ல அவங்க ஃப்ரெண்டோட த்ரிஷா அவர்களுடைய கேக் வெட்டி கொண்டாடுனாங்க. இந்த பக்கம் இன்பநிதி அவர்கள் விஜய் அவர்களை கலாய்ச்சி பாட்டு வச்சு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. அது பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இத பத்தி நம்ம நிகழ்ச்சியில விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் வந்தது. ம். தலைமை செயலகத்துல இதற்காக 3 அடுக்கு கேக் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா விஜய் அவர்கள் அதுக்கு முதல் நாள் தான் திருவள்ளூர் மாவட்டத்துல அந்த அம்மோனியா கேஸ் விவகாரம் நடந்தது இல்லையா? ஸோ அதனால அதற்கு இதாக இந்த கொண்டாட்டங்கள்லாம் வேண்டாம், கேக்லாம் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ண மாதிரி ஒரு செய்தி இருக்கு. ஆனா அன்னைக்கு நைட்டே 21ஆம் தேதி நைட்டு தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அம்மோனியா கேஸ் வெளியாகி கிட்டத்தட்ட இப்போ 10 பேரா ஆகிட்டாங்க இறந்தவங்க லிஸ்ட்டு. ஸோ இதன் சார்பாக வேண்டான்னு சொன்னவங்க 21 நைட்டு அந்த கரெக்ட்டா 12:00 அந்த டைமிங்ல கேக் வெட்டி அவங்க கொண்டாடியிருக்காங்க. ஸோ நைட்ல ஒரு மாதிரியும், பகல்ல ஒரு மாதிரியும் அவங்க மாறி மாறி இருப்பாங்களா? அப்படின்ற மாதிரி மக்களுடைய எண்ணங்கள் இருக்கு. இது மாரி இருக்கிறவரு, அதாவது வெளியில ஒரு வேஷம், வீட்ல ஒரு வேஷம்னு போடுறவங்க, மக்களுக்கு நல்லது செய்வாரா? ஆக்சுவலா இது எப்படி சொல்றது? இது ஏன் நீங்க இப்படி தப்பா பார்க்குறீங்க? அவங்க ஃப்ரெண்டு வெட்டுறாங்க, கேக் வெட்டுறாங்க. தலைமை செயலகத்திலயும் வெட்டலாம்ல இல்ல அவங்க. அதுதான். இல்ல அவங்களுடைய அபிமானிகள்லாம் இருக்காங்கல்ல. ம். தாவேக்காவுடைய அபிமானிகள், முட்டு குடுக்குறவங்கலாம் இருப்பாங்க. இவங்கலாம் இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. இதுல என்ன ஓ! தப்பா இருக்கு? ஓகே. அவங்க ஃப்ரெண்டு வெட்டுறாங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டு உங்க பர்த்டேக்கு வெட்ட மாட்டாங்களா? வெட்டுனாங்கன்னா, இப்ப அங்க வேண்டான்னு ஒரு ரீசன முன்வைக்கிறாங்கல்ல. திருவள்ளூர்ல அந்த அம்மோனியா கேஸ் வெளியாகி இறந்தத முன்வைக்கிறாங்க. அதையே ஃப்ரெண்டு கிட்டயே முன்வைக்கலாம்ல. அவங்கலாம் சோகமா இருக்காங்க. தமிழகமே இப்ப சோகமா இருக்கு. அநியாயமா இத்தன உயிர் போயிடுச்சேன்ட்டு. சோ வேண்டான்ட்டு ஃப்ரெண்டு கிட்டயே சொல்லியிருக்கலாம்ல இந்த அவரு. வடிவேல் படத்துல ஒரு காமெடி இருக்கும். ஆ காலையிலலாம் உங்க அம்மா இப்படி வாழ்த்தி பாடினீங்களே, இப்ப இது மாரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க அம்மாவ கேட்பாங்க. காலையிலலாம் இப்படி பண்ணியாடா இப்படின்னு. அது வேற வாய், இது நாராவாய் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி ஒண்ணு இருக்கும். அதுபோல விஜய் அவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார். மக்கள் கிட்ட ஒரு மாதிரி ஒரு வேடமும், வீட்டுக்கு வந்துட்டா அவங்க தோழியோட ஒரு அந்த ஒரு வேடமும் என்ன பண்றாரு. இது இரட்டை வேடம் அப்படின்னு நம்ம டபுள் ஆக்ஷன். ம். இப்போ அவங்க நிர்வாகிகள் கூட சொன்னாங்கல்ல, பெரம்பூர் தொகுதிக்கு போலன்னு உங்களுக்கு தெரியுமா? ம். மாறுவேடத்துக்கு போறாரு ம். அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. இரட்டை வேடம். அது ஒரு பார்ட்டு. இது டபுள் ஆக்ஷன்ல சினிமால நடிச்சிருக்காருல்ல விஜய் அவர்கள். ஸோ அதெல்லாம் இது சகஜம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துட்டு போணும். இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னா, அன்னைக்கு சோசியல் மீடியாவே பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவோட பேஜ தான் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆமா. எதனா த்ரிஷா விஷ் அவங்க ஆமா. போடுவாங்கல்லன்ட்டு. ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு வெளிப்படும். ஏன்னா சிஎம்க்கு இந்த பர்த்டே அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்த்டே. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோவா செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு. ஒரு ம். அரசியல் கட்சி தலைவரா செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு. ஆனா இது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள். முதல் பிறந்த நாள். முதல் பிறந்தநாள் அப்படின்ற ஏன்னா இது பார்த்தீங்கன்னா, இந்த வைப் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க பயங்கரமா இருந்தது. ஸோ இந்த பக்கம் நீங்க அமோனியா வாயு தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10 பேரு இறந்திருக்கிறாங்க. ஒரு முதலமைச்சருக்கு பிறந்தநாள் ரொம்ப முக்கியமா? இல்ல தமிழ்நாட்டுல இந்த மாரி பலி நடந்திருக்கு. அதுவும் நம்ம பிறந்தநாள் அன்னைக்கு இது மாரி ஒரு துர்சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னும்போது, அது இம்பார்ட்டன்ட்டா? இப்படின்ற ஒரு விவகாரத்துல தான் எல்லாருமே இருப்பாங்க. நீங்க நெறைய பேர் கூட பிறந்தநாள் டைம்ல இது மாரி எதனா நடந்துச்சு. நம்ம முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் அவர்கள் கூட ஏதோ ஒரு பிறந்தநாள்ல இது மாரிலாம் தவிர்த்து இருக்கிறாரு. ம். ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து தவிர்த்திருக்காருன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அது அந்த பொறுப்பு அப்படின்றது இருக்குது. அப்படி இருக்கும்போது சட்டமன்றத்துக்குள்ள இவருடைய பர்த்டே அன்னைக்கு சட்டமன்றம் நடக்குது. ம். கேக் வெட்டுறதுக்கு 3 அடுக்கு கேக்கெல்லாம் எடுத்துட்டு வராங்க. பிரம்மாண்டமான கேக்கெல்லாம் எடுத்துட்டு வராங்க. உடனே திருப்பி அனுப்புறாரு. வேண்டாம். இது மாரி திருவள்ளூர்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. எனக்கு செலிப்ரேஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புறாரு. இத பார்க்குற மக்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா! எப்பேர்ப்பட்ட ஒரு முதலமைச்சர்ல, இந்த மாரி ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு வேணும். இது முன்னாடி யாருன்னா இந்த முதலமைச்சர் பண்ணியிருக்கிறாங்களா? கிடையாது. தான் பர்த்டே அதாவது அந்த மக்கள் மேல தான் அவருக்கு எவ்வளோ இதுவா இருக்கு. தான் பர்த்டேக்கு கேக் வெட்டுறது கூட அவர் பொருட்படுத்தல. அப்படின்ற ஒரு பிம்பம் போச்சு. ஆமா. சரி ஒரு அப்படி கெத்தான விஷயம் இது. இந்த ஆமா. கெத்தையே விட்டு குடுக்குறாரு மக்களுக்காகன்ற ஆமா. மாரி அப்படியே பிம்பம் அவர ஏற்பட்டது. அப்படியே தூக்கி மேல உட்கார வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த ஃபோட்டோ வெளியாகி என்ன பண்ணுது? பரபரப்ப கிளப்புது. ஸோ நீங்க அங்க 3 அடுக்கு கேக்கு தான் வெட்ட மாட்டேன்னு சொன்னாரு. இங்க 5 கேக்கு கிடக்குது. ம். 5, 6 கேக் கிடக்குது. நான் ஏகப்பட்ட இத கேக் வெட்டுவேன். இருந்துச்சு. ஏன்னா இது வீட்டுக்குள்ள இருக்குது. அதனால இது வெட்டுவேன். ஏன்னா வெட்டலன்னா அவரு என்னென்ன அ இடர்பாடுகள், இன்னல்கள், பிரச்சனைகள்லாம் சந்திக்க நேரிடுமோ நம்மளுக்கு தெரியாது. ஆனா அங்க சிரிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியா அந்த ஃபோட்டோவுடைய அர்த்தமே நம்மளுக்கு நல்லா தெரியுது. ம். ரொம்ப ஜாலியா சிரிச்சு செலிப்ரேஷன் பண்ணி என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. அந்த ஃபோட்டோலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவ்ளோ என்ஜாய்மென்ட் அது. த்ரிஷா விஜய் லுக் விடுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வியப்பா தான் இருக்குது. ச்சே இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு. இன்னைக்கு இந்த ஃபோட்டோ வெளியிட்டதுனால தாவேக்கா நிர்வாகிகள கதர்றாங்க. ஆமா. ச்சே! நம்ம தலைவன் இப்படிலாம் இருந்தாரு, இப்படி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கதர்றாங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்றாங்கல்ல,
ஏன் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாம நேற்று தினத்துல ரிலீஸ் பண்ணணும் அந்த அப்படின்ற கேள்வி கேள்வி இருக்குல்ல எனக்குள்ளயுமே இருந்தது. இருக்குதுல்ல அன்னைக்கே வந்திருக்கலாம்ல. அந்த அன்னைக்கே வந்திருக்கணும் 21 நைட் 12 அந்த எடுத்த உடனே அவன் நீங்க 0-0ன்னு போட்டுருக்கலாம். கவுண்ட் பண்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பர்த்டே நான் தான் டைம் வந்து 1 நிமிஷம் ஆகிறதுக்கு முன்னாடி 1 செகண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து விஷ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் விஷ் நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா விஷ் அவங்க அவங்க தான் பெருமையா போட்டுருக்கலாம். 0-0 ஆரம்பிக்கும் போது நான் ஆரம்பிச்சிட்டேன். அதாவது அந்த அடுத்த மணி நேரம் அடுத்த செகண்ட் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் விஷ் பண்ணிட்டேன் அப்படின்றாங்களே. இந்த போட்டோ ஏன் அன்னைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணல, ஏன் இன்னைக்கு ரிலீஸ் ஆகணும், நேத்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இது வந்து ஒரு மறைமாற்றுகிற விஷயம். இதுல இன்னொரு விஷயம் மறைஞ்சிருக்குது. ஏன்னா நான் சட்டமன்றத்துல ஒரு பேசின பேச்சுகள் இருக்குல்ல, ரொம்ப தரக்குறவான பேச்சுகள். இது பயங்கரமா பூதாகரமா கலப்பிச்சு இந்த மேட்டரை ஹைப்பர் பண்ணிவிட்டு அந்த மேட்டரை எல்லாரும் மறந்துடுவாங்க. அப்புறம் இதை தான் வந்து நல்லா பேசிப்பாங்க. இதை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கலாம். முதலமைச்சரையும் நடிகை இப்படி கொச்சப்படுத்தி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு மக்களே இவருக்கு ஆதரவா பேசுவாங்க. ஏன்னா திமுக காரங்க இதை பத்தி பேசுறாங்களோ இல்ல மாற்று கட்சியினர் இதை பத்தி பேசுறாங்கன்னா இதை வந்து கொச்சையா பேசும்பொழுது விஜய்க்கு இங்க இமேஜினேஷன் வந்து பயங்கரமா ஏறும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதை மடைமாற்றுகிற விதமா தான் ஒரு நாள் டிலே பண்ணி இதை ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்றவங்க அன்னைக்கே ரிலீஸ் பண்ணிருக்கணும். அன்னைக்கு வந்து டோட்டல் சோசியல் மீடியாவே த்ரிஷா பேஜை தான் எதிர்பார்த்துருந்தது. என்ன விஷ் பண்ண போறாங்க, எப்படி விஷ் பண்ண போறாங்க அப்படின்னு. ஆனா நீங்க அன்னைக்கு ஃபுல்லாவே நீங்க ரிலீஸ் பண்ணல. 22ஆம் தேதி கூட நீங்க ரிலீஸ் பண்ணல, முழுக்க எவனா ரிலீஸ் பண்ணல. 23ஆம் தேதி அதாவது இவர் பேசின பேச்சு ரொம்ப வந்து வைரலா பரவிட்டு இருக்கு. இவர் மேல தவறான ஒரு கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. சட்டமன்றத்துக்குள்ள இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இமேஜை டேமேஜ் பண்ற அளவுக்கு மெசேஜ் நியூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல இந்த போட்டோ ரிலீஸ் பண்றாங்க த்ரிஷா அப்படின்னும் போது இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல. இதற்கிடையில த்ரிஷா அவர்கள் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அந்த பத்தி பேசப்பட்டது. அதுல அவங்க கேப்சர் போட்டாங்கல்ல, என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்த நபர் அப்படின்றாங்கல்ல. அது எல்லாத்தையுமே அர்த்தமுள்ளதாக மாற்றப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் புரியல நம்மளுக்கு. போன வருஷம் பாத்தீங்கன்னா பெஸ்டஸ்ட் ஹாப்பி பர்த்டே பெஸ்டஸ்ட்னு விஜய் அவர்கள் நாய்க்குட்டியோட இருக்கிறாங்க. த்ரிஷா அவர்களுடைய அந்த அவங்க வளர்க்குற நாய்க்குட்டியோட இருந்தாங்க. அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. சோ இந்த மாதிரி அவங்களுடைய பர்த்டே விஷஸ் இன்னைக்கு வந்து பூதாகரமா கிளம்புதுன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி தான் பேசிட்டு எல்லாருமே. சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் பேசின அந்த பேச்சுகளை பத்தி யாரும் பேசுறது. ஏன்னா இதை பேச ஆரம்பிச்சோம். இதை பேசுறதுக்கு இதை மறக்கிறதுக்கு நாளைக்கு வேற எதனா பண்ணிட்டோம். சோ தொடர்ச்சியா தாவேக்கா ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை இங்க நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு பொது வாழ்க்கைக்கு நீங்க வந்துட்டீங்களா, சில விஷயங்களை நீங்க மாத்திக்க வேண்டும் அப்படின்றத பொதுமக்களுடைய கருத்தாவே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு விஜய் இந்த மாதிரி பேசுறா, இப்ப நம்மளுக்கு வந்து தனிப்பட்ட விமர்சனம் எதுவுமே கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நம்ம அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா இன்னும் கேஸ் அது அவங்களுடைய பர்சனல். அவர் வந்து கல்யாண உறவு முறிச்சுக்கிட்டு அந்த திருமணத்தை மீறிய உறவுல இருக்கிறாங்க அப்படின்லாம் அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த பிரமாண பத்திரத்துல தாக்கல் பண்ணியிருக்காங்க. 11வது பாயிண்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுதான் கொடுத்துருக்காங்க. நடிகை கூட ஒரு திருமணம் மீறி உறவுல இருக்கிறாரு அப்படின்னு. அந்த நடிகை யாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட திமுக என்ஆர்இ விங்கு வந்து அப்படி இருக்கு கேள்விகள்லாம் கேட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலை இது மாதிரி செய்யணுமா? இந்த செயல் தாவேக்காவினர் முகசொலிக்க வச்சிருக்குது. எல்லாருக்கும் நான் விஜய் ரசிகரா இருக்கிறேன், நான் விஜய் தொண்டனா இருக்கிறேன் அப்படின்றதுக்காக அவர் பண்றது எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிட்டு போகணும், அக்செப்ட் பண்ணிட்டு போகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய அபிமானிகளை என்ன பண்றாங்கன்னா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களே புலம்புறாங்க, எவ்வளவுதான் நாங்க முட்டு கொடுக்கறது, இதுக்கு எந்த விதத்துல நாங்க முட்டு கொடுக்குறோம்னு எங்களுக்கே தெரியல. இன்னைக்கு யாரெல்லாம் விஜய்க்கு முட்டு கொடுத்தாங்களோ அவங்க எல்லாமே இன்னைக்கு என்ன பண்றாங்க, முகத்தை மூட்டிட்டு போறாங்க இந்த செயலால அப்படின்னு தான் பார்க்கணும். சோ இப்போ அவர் வந்து ஒரு முதலமைச்சரா இருக்கிறாரு அப்படின்ற பொழுது அந்த கண்ணியத்தை ஒரு இது பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி அரசியல் தலைவரா இருந்தீங்க, ஹீரோவா இருந்தீங்க, ஓகே அப்ப நீங்க பெருசா பண்ணதெல்லாம் யாரும் ஏத்துக்கல. ஆனா இப்ப நீங்க முதலமைச்சரா இருக்கும்போது ஒவ்வொரு நகர்வுகளும் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன் விமர்சிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க பேசுற பேச்சுக்கும் உங்களுடைய செயல்பாடுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்க என்னென்னலாம் திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, மற்ற கட்சியினர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஆனா உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இங்க வேற மாதிரி மாறுதுன்னு தான் இது விமர்சனத்துக்குள்ள வருது அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இப்ப கடந்த ஆட்சியில முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே அப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. சோ அந்த அப்பா அப்படின்ற கேரக்டரை மையமா வச்சு சட்டமன்றத்துல சட்டப்பேரவையில ஒரு குட்டி ஸ்டோரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சோ அந்த இடத்துல ஸ்டோரி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. மேகதாதானில் ஆரம்பிச்சு பாலியல் குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, மின்தடை, இது மாதிரி நிறைய இருக்கு. சொன்ன வாக்குறுதிகளை நீங்க அது இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தல, இவ்வளவு இருக்கும்போது அந்த குட்டி ஸ்டோரி தேவையில்லாத ஒண்ணு. அவர் சொன்னதுக்கும் உதயநிதி அவர்கள் ஆப்போசிட்டா அவங்களும் வந்து அப்பாவாது இருக்கிறாங்க, ஆனா செங்கல்பட்டுல மனைவி ஒருத்தவங்க கணவனை தேடி இருக்கிறாங்க, அந்த கதை தெரியுமா? அதை விட ஹைலைட்டா அவங்களுடைய மகன்
அவங்க உதயநிதி ஸ்டாலின் சொன்னத வச்சு ஒரு பாட்டு ஒண்ணு போட்டு ரொம்பவே பயங்கரமா வந்து கலாய்ச்சிருக்காரு. அ முதலமைச்சர்ன்னு கூட பார்க்காம அவர் வந்து கலாய்ச்சு வச்சிருக்காருன்ற மாரி இன்னைக்கு இணையதளத்துல நெறைய வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, முதலமைச்சரும் கூட பார்க்காம இணையதளத்துல இன்பநிதி அவர்கள் வைத்த போஸ்ட் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதுக்கு காரணம் யாருன்னா விஜய் தான். ம். ஏன்னா உங்களுக்கு வந்து முதலமைச்சர் அப்படின்னும்போது, இப்போ நீங்க சட்டமன்றத்துக்குள்ள ஒரு மரபு இருக்கு, ஒரு மாண்பு இருக்கு. அதன்படி தான் யாரெல்லாம் செயல்பட்டு ஆகணும். ம். நீங்க முதலமைச்சரா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு உறுப்பினரா இருந்தாலும் சரி, அந்த மரபுக்கு உட்பட்டு தான் நம்ம நடக்கணும் அப்படின்றது பேரவை விதியா இருக்கு. ஸோ இப்போ அவர் அந்த மாண்ப, மரபை எல்லாத்தையுமே மீறி அதெல்லாம் செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து விஜய் கொடுத்த பதிலுரை. ம். எதற்கான பதிலுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் உரை மீதான பதிலுரை. ஆமா. இந்த பதிலுரையில பல திட்டங்கள் செயல்படுத்தணும். அது மாத்திரம் இல்ல மக்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கணும். என்னென்ன செய்ய போறாங்க அரசாங்கம்? இதுக்கப்புறம் இந்த அடுத்த சட்டப்பேரவை கூட்டுறதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் கொண்டு வரப் போறாங்க? எப்படியெல்லாம் நாங்க நடத்தப் போறோம்? என்னென்ன திட்டங்கள் எங்ககிட்ட இருக்குது? அப்படின்னு ஒரு வரைமுறைப்படுத்துறது தான் இந்த பதிலுரை. ம். அதுவும் இல்லாம ஆக்கப்பூர்வமான கேள்விகள் எதிர்க்கட்சி தலைவர் வச்சாரு. பெண்கள் பாதுகாப்பு குறித்து சொல்லுங்க. அப்புறம் நீங்க கொடுத்த வாக்குறுதிகளா ஒரு கால வரம்பு வரை வைங்க. அதே போல வந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதை பத்தி பேசுங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. விவசாயிகள் போராட்டி இருக்காங்க. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான கேள்வி தான் கேட்டார். ம். தனிப்பட்ட விதத்துல திமுக டார்கெட் பண்ணி ஒரு கேள்வி வச்சுன்னா கேட்டார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லுங்க விஜய் அவர்களை அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அவர் கேட்ட கேள்வியெல்லாம் ஆக்கப்பூர்வமான கேள்வி. இந்த கேள்விகளா இவர் பதில் ஒரு சொல்லணும். ஆனா அந்த பதிலுரை முழுக்க முழுக்க திமுகவையும் திமுகவை சார்ந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டார்கெட் பண்ணி தான் அந்த பதிலுரை இருந்தது கண்டி மக்களுக்காகலாம் இல்லவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மக்களுக்கான ஆட்சி. மக்களுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன். மக்கள் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் எதனா செய்யணும் அப்படி இப்படின்னு வீரவசனம் டைலாக்லாம் விட்டார்ல விஜய் அவர்கள் வெளியில. ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள நீங்க சொன்ன அந்த பதிலுரையில ஒன்னாவது மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்ததா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆமா. ஏன்னா மக்கள் எல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ராஜ்முருகன் இருக்காரு பாருங்க, டைரக்டர் ராஜ்முருகன். ம். குக்கு படம் எடுத்தார்ல டைரக்டர் ராஜ்முருகன். அவர் வந்து ஒரு பதிவை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் நேத்து சட்டமன்ற லைவ பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு 4-5 பாலையா படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. அவ்வளவு ஹேங் ஓவர் ஆயிருச்சு அப்படின்னு. அப்போனா நான் அது வந்து சினிமா படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது சட்டமன்றம். ஒரு அந்த ஷூட் மாதிரி இருக்குது. அவ்வளவுதான். படத்துல விஜய் எப்படி டைலாக் பேசுவாரு, ம். அப்படி இப்படி பேசுவார்ல, அந்த மாதிரி தான் அந்த சட்டமன்றம் இருந்தது அப்படின்னு தான் டைரக்டர் சொல்றாரு. அவர் டைரக்டர். ஸோ அவருக்கு தெரியும் ஸ்கிரீன் பிளே என்ன ஆமா. அப்படின்லாம் அவருக்கு தெரியும். அவர் அந்த மைண்ட் செட்டப்ல தான் பார்த்துருக்காரு. இது சட்டமன்றமா பார்க்கல. அப்போ விஜயோட ஸ்பீச் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. விஜய் அவர்கள் கூட ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு கொடுத்தாரு. ஆமா. மு.க. ஸ்டாலின் அவரு அவர்களுக்கு அதான் பழி வாங்குற விதமா. அதான் சொல்ற அந்த ஆட்டிடியூடு, அவர் பேசின ஆட்டிடியூடு, பேச்சுகள் இதெல்லாம் சட்டமன்றத்துக்கு மாண்பு கிடையாது அப்படின்றதான் இங்க வைக்கிற வேண்டிய முக்கியமான ஒரு கருத்தா இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்க பேசுங்க, பேச வேணாம்லாம் சொல்லல. நீங்க பேசுனதால மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு என்ன திட்டங்களை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? நீங்க எப்படி செயல்பட போறீங்கன்னு சொல்லவே இல்ல. திமுக காரன்னு சொல்லிட்டு திமுகவே நீங்க கையெடு. நீங்க சொல்ற வாதத்துக்கு நம்ம வரோம் சார். ம். போதைப் பொருட்களை ஆரம்பத்துல திமுக கட்டுப்படுத்தல அப்படின்னு அவர் சொல்றாருல. ம். அந்த வாதத்துக்கு நம்ம வருவோமே. ம். நீங்க திமுக விட்டுருங்க. நம்ம 2 பேரும் விவாதிக்கிறோம்ல. நம்ம விஜயோட கான்செப்டுக்கு வருவோம். திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம். திமுக போதைப் பழக்கத்தை ஆரம்பத்திலே தடுக்கல, விட்டுருச்சு. சட்ட ஒழுங்கு பிரச்சனையை இது பண்ணல, விட்டுருச்சு. ஓகே ரைட். அவர் சொல்றது 100% ரைட். நீங்க ஒரு மாசத்துல வந்து என்ன செஞ்சீங்க? 40 நாளா ஆகிடுச்சுல்ல. என்ன செஞ்சீங்க? ம். ஏன்னா எல்லா அதிகாரியும் நீங்க மாத்திட்டீங்க. ம். ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரி எல்லாத்தையும் மாத்தி ஒரு செட்டப்புக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? போலீஸ் துறை உங்ககிட்ட தான் இருக்கு. எல்லா லா அண்ட் ஆர்டர் உங்ககிட்ட தான் இருக்கு. எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. விஜய் இப்படின்னு போட்டா எல்லாமே செய்யறதுக்கு அதிகாரிகள் எல்லாமே ரெடியா இருக்கிறாங்களா இல்லையா? சோ கண்டிப்பா. அவர் ஆர்டர் போடணும். அவ்வளவுதான். அவர் கண்ணசைவு மட்டும் தான் இருக்கணும். ராஜ்மோகன் சொன்னார் பாருங்க, என் தலைவனுடைய கடைக்கோடி கண் பார்வைக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. சோ அவர் ஒரு கண்ணசைவு கொடுத்தா போதும். எல்லா போதைப் பொருட்களும் அழிங்க. யாரெல்லாம் போதைப் பொருட்கள் வச்சிருக்கா, கடத்தல் பண்ணிட்டு இருக்கா, தமிழ்நாடு முழுக்க எல்லாம் ரைடு விடுங்க, எல்லாத்தையும் இது பண்ணுங்க சொல்லி அழிக்க முடியுமா, அழிக்க முடியாதா? கண் அசைவுக்கு நேரம் இல்லையோ என்னமோ. அழிக்க முடியுமா, முடியாதா? முடிச்சிருக்கலாம். அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. எல்லா காவல்துறைக்கும் பவர் கொடுங்க. யாராவது தப்பு செஞ்சா, தாவேக்காரன்னு தப்பு செஞ்சா தீக்கு உள்ள உட்கார வைங்க. என்ன எதுன்னு கேளு. சொல்ல முடியுமா, முடியாதா?
இன்னைக்கு பாலியல் வழக்குகள் அதிக பேர் மாற்றுறது யாரு? தாவேகா நிர்வாகிகள். அட்டகாசம் பண்றது யாரு? அலப்பறைகள் பண்றது யாரு? எல்லாமே தாவேகாவினர். சோ இப்போ எல்லாமே இவங்க ஆட்சியில இவங்க கட்சிக்காரங்க தான் நடக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணும் கிடையாது, நிறைய விஷயங்கள் நடக்குது, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய நடக்குது. சோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் விஜய் இதை தயங்குறார்? நீங்க திமுக மேலேயே காரணம் காட்டிட்டு இருப்பீங்களா? உங்க கைட்டு ஆட்சிக்கு வந்துருச்சுல, பவர் உங்க கைட்டு வந்துருச்சுல, நீங்க இந்த பவர் வச்சுன்னு ஒரு மாசத்துல என்ன பண்ணீங்க? அங்கங்க பவர் கட்டு ஆனதுதான் மிச்சம் அப்படின்றதுதான் இங்க விஷயமா இருக்குது. சோ குட்டி கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை காணும்னு சொல்லிட்டு நீங்க சட்டமன்றத்துல தரைக்குறவா பேசுனீங்க. ஆனா வெளியே வந்தா எல்லாரும் உங்களை கலாய்க்கிறாங்க. சோ இத்தனைக்கும் ஒரு போஸ்ட் ஒன்று வருது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற மாதிரி எங்க அப்பா இங்க இருக்கிறாரு அப்படின்னு மேல ஒரு டைட்டில் போட்டு வருது. கீழே பாத்தீங்கன்னா அப்படியே ஜெய்சன் சாய்ஷாலாம் வந்து இவருடைய அப்பா எங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இது யாரு முதல்ல ஆரம்பிச்சது? இப்போ தாவேகாவினர் வந்து என்ன சொல்றாங்க, அப்படியே ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி இப்படி விசாரிக்கலாமா, விமர்சிக்கலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா? உதயநிதி போஸ்ட் போட்டாரு, இது அவர் வந்து அரசியல் நாகரிகமா, இவருடைய ஏஜ் என்ன, அவருடைய ஏஜ் என்ன, இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவருடைய இவ்வளவு நீங்க விவாதிக்கிறீங்களா? இதுக்கு ஆரம்பத்துல பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு? விஜய் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா இவங்க வந்திருப்பாங்களா, இறங்கி இருப்பாங்களா? அப்ப நீங்க பயங்கரமான விஷயங்க இது. விஜய் வந்து பேசிட்டாரு, சட்டமன்றத்தில் எப்படி பேசணும் ஏது பேசணும் தெரியல. கூட இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் சொல்லி கொடுத்துருக்கணும், அவரும் சொல்லி கொடுக்கல. வழி நடத்துற சபாநாயகர் சொல்லிருக்கணும், சொல்லி இவங்க எல்லாமே ரசிக்கிறாங்க, விஜய் பேசுறத ரசிக்கிறாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி நாள் என்ன பண்ணீங்க, திமுகவினர் சைகை காட்டும் போது என்ன சொன்னீங்க, சைகை எல்லாம் காட்டக்கூடாது, மீறினீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை சபாநாயகர் சொல்றாரு. இன்னைக்கு உங்க சபாநாயகர் பர்மிஷனோட நான் இப்படி சைகை பண்ணிக்க ஆக்ஷன் பண்ணிக்குவான்னு சொல்றாரு. இப்ப சபாநாயகர் பர்மிஷன் கொடுக்குறாரு, இப்படி ஆக்ஷன் பண்றாரு. இது யாரு கொடுப்பா, அலோட் பண்ணுவா? சோ சபாநாயகரே இங்க ஒருதலை பட்சமா தான் செயல்படுறாரு அப்படின்றது எந்த மாற்று கருத்துல. அது மாத்திரம் இல்லாம நீங்க வந்து கத்துறீங்க, இஷ்டத்துக்கு கத்துறீங்க, பிரச்சார மேடைகள்ல கத்துற மாதிரி எமோஷனலா கத்துறீங்க. ஏன் எதுக்கு கத்துறன்றது அவரே சொல்றாரு. நான் கத்துறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, வெளியே போனவங்கள கேட்கணும் அப்படின்னு சொல்லி கத்துற. வெளியே போயிட்ட பேர் எப்படி கேட்கும்? அதான் வெளியே போயிட்டாங்க தெரியல, அப்ப எதுக்கு கத்தினீங்க? உள்ள இருந்தா கத்தலாம், வெளியே போறவங்களுக்கு எதுக்கு சார் நீங்க கத்துறீங்க? உள்ள இருக்கிறவங்களுக்கு, மக்கள் பார்த்திருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லுங்க சார் அப்படின்னா, வெளியே போனவங்களுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காரு. வெளியே போனவங்களை பத்தி விட்டுருங்க, அவ்வளவுதான். இப்போ வெளியே போயிட்டாங்களே. அதுக்கும் என்ன மீம் போட்டிருக்காங்க அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் பேச்சுல பயந்துகிட்டு ஓடிய திமுகவினர். பயந்தெல்லாம் போவே இல்லைங்க, இதுல பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏங்க இவங்க எல்லாம் ஜெயலலிதா பார்த்தவங்க, எம்ஜிஆரை பார்த்தவங்க, பயப்படணும் அவசியம் கிடையாது. நீங்க ஆக்கப்பூர்வமா பேச 19 பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றீங்க, உங்க கிட்ட எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது, அப்ப எதுக்கு தயங்குறீங்க? கேஸ போடுங்க. உதயநிதி ஸ்டாலின் தைரியமா சொன்னாரா? உங்களுக்கு தைரியம் இருந்தா எந்த பார்ட்டி எவ்வளவு கமிஷன் போச்சுன்னு சொல்லுங்க, வழக்கு தொடருங்க, நாங்க அதை சந்திக்கிறதுக்கு தயாருன்னு சொன்னாரா இல்லையா? தைரியம் அந்த மனுஷனுக்கு இருக்குதா இல்லையா? அப்ப யார் இங்க பார்த்து பயப்படுறா? தைரியம் இருந்தா இதை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இவங்க கூச்சல் போடுறாங்க. அப்ப இங்க யாரு பயப்படுறா? ஆளுங்கட்சி நீங்க பயப்படுறீங்களா, எதிர்கட்சி பயப்படுதா? ஆக்கப்பூர்வம் பேசல, எங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்றதுக்காக அங்க உட்கார்ந்து இருந்தாலும் ஒண்ணுதான், எழுந்து போனாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்து போனாங்க. எழுந்து போயிட்ட பேரு நீங்க வெறும் டேபிள பார்த்து கத்திட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்குது. பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு எதனா நல்லதை சொல்லுங்க சார். இல்லாத மனுஷனுக்கு எதுக்கு சார்? இல்லாத கடைக்கு டீ ஆத்துற மாதிரி தான் நேத்து விஜய் அவர்கள் வெறும் சேறுகளை பார்த்து கத்தின்னு இருக்காரு அப்படின்றத நம்ம இங்க பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதோட இல்லாம சட்டமன்றத்துல விசிலும் அடிச்சாங்க, அப்படின்ற மாதிரி. அதுதான் சொல்றேன், இது வரைக்கும் மாற்றம் சொன்னார்ல, இதுதான் மாற்றம். இதுமேட்டு இந்த சட்டமன்றம் இப்படிதான் மாறி இருக்கும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. விசில் அடிக்கிற சத்தம்லாம் கேட்கும், அப்புறம் வந்து கூச்சல் இடுற சத்தம் கேட்கும், சினிமா டயலாக் பேசுறது கேட்கும், ஆக்ஷன் கட்டு சொல்றது கேட்கும், எல்லாமே இங்க நடக்கதான் செய்யும். இதுதான் இவர் செய்யற மாற்றம். சோ வெறும் பேச்சால இந்த காலி கோடத்துல ஒரு இதுவை போட்டு கலகலன்னு ஆட்டின எப்படி சவுண்ட் இருக்கும், அந்த மாதிரி தான் நேற்று விஜயனுடைய பேச்சுகள் இருந்தது. வெறும் கோடத்துல கிளாஸை போட்டு ஆட்டுற மாதிரி தான் சவுண்ட் விட்டு தான் இருக்கண்டி. ஸோ மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு விஷயம் கூட அவருடைய பதிலுரையில இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. ஸோ இதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து கருத்து சுதந்திரம் இருக்கா, பேச்சு சுதந்திரம் ஒரு தனி மனிதனுக்கு இருக்கா இல்லையான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அன்பானந்தன் அரியப்பன் அவங்க வந்து டிஎம்கே ஜென்சி கிட் ஃபங்க்ஷன் பண்ணாங்க இல்லையா, அதோடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் ஒருத்தர். அவரும் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாரு. அம்பேத்கருடைய கொள்கை வந்து இப்ப என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாரு இல்லையா. ஸோ அதுக்கு ஏன் அப்படி கேட்டாரு, அப்போ வந்து எதிர்க்க ஆளுங்கட்சியை பார்த்து கேள்வி கேட்க கூடாதா அப்படின்ற மாதிரி நைட்டோட நைட்டா டிஎஸ்பியோட 12 மணிக்கு அவரை வந்து அரெஸ்ட் பண்ண வந்து போயிருக்கிறாங்க. இது எந்த விதத்துல வந்து நியாயம் அப்படின்றதே தெரியும். ஆக்சுவலா அவங்க திமுகவை பார்த்து பயந்துட்டாங்க, இதுதான் ரியாலிட்டி. இதை தான் நம்ம சொல்லணும். திமுகவை பார்த்து பயங்கரமா விஜய் அவர்கள் பயப்படுறாரு. ஆளுங்கட்சியா இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் பயங்கரமா பயப்படுறாரு. திமுக எடுக்கிற ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் பார்த்து பயங்கரமா பயப்படுறாரு. இப்போ ஜென்சி திமுக அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒருங்கிணைச்சு
வழி நடத்திட்டு வருவரில் ஒருத்தர் தான் அன்பானந்தம் அப்படின்றது. இவர் தொடர்ச்சியா தாவேக ஆட்சியில நடக்கிற அவல நிலைகளை மக்களுக்கு எடுத்து சொல்றாரு. எந்த சோசியல் மீடியாவை வச்சு நீங்க ஆட்சியை பிடிச்சிங்களோ, இன்னைக்கு அதே சோசியல் மீடியாவில் நீங்க செயல்படுற செயல்களையும் உங்க ஆட்சியில் நடக்கிற அவலங்களையும் எடுத்து சொல்றது தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இந்த ஜென்சி திமுகன்றவங்க வந்து என்ன பண்ண பயங்கரமா செயல்பட்டு இருக்கிறாங்க. கருத்தரங்க கூட்டம் நடத்துறாங்க, சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கிறாங்க, பயங்கரமா இருக்காங்க. இன்னைக்கு யாரெல்லாம் விஜய் அவர்களுக்கு தேர்தலுக்கு முன்பாக இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் இருந்தாங்களோ, இன்னைக்கு அவங்களும் அப்படி ஆப்போசிட்டா மாறிக்கிட்டு வராங்க. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி இருக்கு. அவரு முன்னாடி சொன்னதுக்கும் இப்போ ஆட்சி அதிகாரம் வந்துட்டு அவர் செயல்படுறதுக்கும் டோட்டலி சேஞ்சஸா இருக்குது அப்படின்றது தான் நிறைய பேர் மாறிட்டு வராங்க. இன்னைக்கு இந்த அன்பானந்தம் அவர்கள் பயங்கரமான ஒரு விஷயத்த முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காரு. இந்த ஜென்சி திமுக அப்படின்றத பயங்கரமா பரவலாக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இவரை அடக்கணும் அப்படின்றதுக்காக டிஎஸ்பி தலைமையில காவல்துறையினர் அவங்க வீட்டுக்கு நைட்டு 12 மணிக்கு போறாங்க. போனவங்க கிட்ட எதனா எவிடன்ஸை கொடுங்க, ஒன்று வாரண்ட்டை கொடுங்க. சர்ச் வாரண்ட் கேட்குறீங்களா, சர்ச் வாரண்ட் கொடுங்க. இல்லை அரெஸ்ட் பண்றீங்களா, அரெஸ்ட் வாரண்ட் கொடுங்க. அந்த எஃப்ஐஆர் காப்பியாவது ஆமா, இல்ல கம்ப்ளைண்ட்னா கொடுங்க. யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா, எதன் அடிப்படையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, எதனா ஒன்று கொடுங்க. அவங்க பெற்றோர்கள் கேட்குறாங்க. ஆனா ஒண்ணுமே கிடையாது. காவல்துறை கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஆனா அரெஸ்ட் பண்ணணும், சர்ச் பண்ணணும் இப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வராங்க. எதன் அடிப்படையில் உங்களை உள்ள விட முடியும்? இதுதான் அவங்க பெற்றோர்கள் கேட்கிற கேள்வி. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அடக்குமுறை அப்படின்னு தான் சொல்லணும். கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுது. இது தனிநபருக்கான ஒரு மிரட்டல், ஒரு எச்சரிக்கை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய கவுன்சிலர் இருந்திருக்க, மாவட்ட லெவலில் இருக்கிறார். ஸோ திமுகவில் கொஞ்சம் பவர்ல இருந்தவர் தான் அவங்க அப்பா அப்படின்றதுல எந்த மாற்றம் இல்லை. அப்பேற்பட்ட மகனுக்கே நீங்க இந்த அளவுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்குறீங்கன்னா, நார்மலா மக்கள், ஆமா சாமானிய மக்கள் எதிர்த்து உங்களை கேள்வி கேட்க கூடாது, உங்க ஆட்சியை வந்து விமர்சிக்க கூடாது, உங்களை விமர்சிக்க கூடாது அப்படின்ற ஒரு மிரட்டுகிற துணியா அப்படின்னு கூட நம்மளால கேள்வி கேட்க முடியும். ஏன் அப்படின்னா, கடந்த காலத்துல நீங்க திமுக ஆட்சி காலத்துல தாவேகாவினர் பேசாத பேச்சுகளே கிடையாது. இன்க்ளூடிங் விஜய், ஆதவர்ஜுனா எப்படியெல்லாம் பேசுனீங்க. கலைஞரை கேவலப்படுத்தினீங்க, முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கேவலப்படுத்தினீங்க, அது மாத்திரம் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கேவலப்படுத்தினீங்க, அவங்க மகன் இன்பநிதியை கேவலப்படுத்தினீங்க, எப்படியெல்லாம் நீங்க பேச்சுகள் பேசினீங்க. ஒரு கேஸாவது உங்க மேல வந்து போட்டாங்களா? அப்படி போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு விஜய் ஆட்சியில் இருந்திருக்க முடியாது, கட்சியே இருந்திருக்க முடியாது அப்படின்றதா திமுகவுடைய வாதமா இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, சைதாப்பேட்டையில கணேஷ் அப்படின்ற ஒரு இளைஞரை வந்து அடிக்கிறாங்க. அவர் வந்து எல்லாருக்கும் பரிச்சயமான, நோ நான் உதயனா தம்பினா அப்படின்னு சொன்னார்ல, அந்த இளைஞரை தாக்குறாங்க. அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கவே கிடையாது தாவேகாவினுடைய நிர்வாகிகள். ஆனா அவங்க மேல எந்த வித நடவடிக்கையும் கிடையாது. அவங்க மிரட்டுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. அவரும் திமுக ஜென்சில தான் இருக்கிறார். ஸோ தொடர்ச்சியா திமுக ஜென்சியை மட்டும் குறி வச்சு இவங்க தாக்குற விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா சோசியல் மீடியால ஈஸியா பரவாது. ஏன் அப்படின்னா, நீங்க சோசியல் மீடியா வச்சுதான் இன்னைக்கு வந்து தாவேகாவினர் என்ன பண்றாங்க, பல விஷயங்களை பரப்புறாங்க. ஆனா சோசியல் மீடியாவை நம்ம அடைக்கிற கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம்னா, இந்த ஜென்சி திமுகவை கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம்னா நம்மளால ஈஸியா இது பண்ண முடியும். ஸோ இந்த ஜென்சி திமுகவை பார்த்து பயங்கரமா தாவேகா பயப்படுது அப்படின்னு தான் நம்ம இங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இது தொடர்ச்சியா நடக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னா. ஏன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஏன்னா கழக இளைஞர்கள் மேல நீங்க இந்த மாதிரி ஒரு அடக்குமுறையை வைப்பீங்கன்னா நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு அவரும் என்ன பண்றாரு, அவருடைய விஷயத்த அவருடைய எச்சரிக்கையை என்ன பண்ற கண்டனத்தை முன்வைக்கிறாரு. ஸோ திமுகவை பார்த்து தொடர்ச்சியா தாவேகா, ஆளும் கட்சியான தாவேகா பயந்துட்டு இருக்குது அப்படின்னு தான் நம்ம இங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ இந்த ஆட்சியில் ஒரு சாமானிய மக்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடாது, அதாவது அவங்களுக்கு எதிராக கேட்டுறக்கூடாது, ஆதரவாக பேசணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு அரசியல் நடக்கக்கூடிய நகர்வுகளை நம்ம நிகழ்ச்சியில் அலசி ஆராயலாம். நன்றி, வணக்கம்.